Hi friends, இன்னைக்கு waste jewelry box வச்சு 10 யூஸ்ஃபுல்லான ஐடியாஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஐடியா பார்க்கலாம். இதுக்கு நான் இது மாதிரி பாக்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ பெரிய சைஸ் வேணுமோ அவ்வளோ பெரிய சைஸ் வந்து எடுத்துக்கலாம். அடுத்தது தெர்மாக்கோல் வந்து ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இந்த பாக்ஸை விட கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துட்டு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இது நடுவில் வச்சு இது மாதிரி ஒட்டிக்கிறேன். சுற்றி கேப் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த தெர்மாக்கோல் வந்து நம்ம இயரிங்ஸ்லாம் பின் பண்ணி வச்சுக்க யூஸ் பண்ணலாம். நம்ம எங்கேயாவது ட்ராவல் பண்ணும்போது சின்ன சின்ன இயரிங்ஸ்லாம் வந்து மிஸ் ஆகிடும். இது மாதிரி பின் பண்ணிவிட்டு இது நீங்கள் ட்ராவல் பேக்கில் வச்சு யூஸ் பண்ணும்போது மிக்ஸ் ஆகாமையும் இருக்கும், மிஸ் ஆகாமையும் இருக்கும். அதே மாதிரி சுற்றி இருக்க கேப்பில் வந்து நீங்கள் பேங்கிள்ஸ் வந்து வச்சுக்கலாம். இதை அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு ட்ராவல் பேக்கில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதை அப்படியே ஆர்கனைசராக கூட நம்ம வீட்டில் வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் ஐடியா பார்க்கலாம். நிறைய பாக்ஸ் இது மாதிரி எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ எத்தனை வேணுமோ அதுக்கு தகுந்த அப்படி நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த பாக்ஸில் நான் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இது மாதிரி கார்ட்போர்டில் ஒட்டிக்கிறேன். நான் பெரிய சைஸ் சின்ன சைஸ் எல்லாமே கலந்து ஒட்டியிருக்கேன். உங்களுக்கு எது மாதிரி வேணுமோ அது மாதிரி ஒட்டிக்கோங்க. நம்ம நார்மலாக இது மாதிரி சின்ன பாக்ஸில் ஏதாவது போட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டோம்னா ஒன்று எங்கே வச்சுருக்கோன்னு தெரியாமல் மிஸ் ஆகிடும். ஒரே கார்ட்போர்டில் இது மாதிரி ஒட்டி அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது திங்ஸ் இதில் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சோம்னா அது ஒரே இடத்துல இருக்கும். அதை எடுத்து நம்ம ஒர்க் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இது மாதிரி க்ளோஸ் பண்ணியும் வச்சுக்கலாம். ஃபேன்சி திங்ஸ், ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் இது மாதிரிலாம் இதில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். டைலரிங் ஐட்டம்ஸ்லாம் இதில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சோம்னா நம்ம வந்து தைக்கும் போது ஒர்க் பண்ணும்போது அது எல்லாமே ஒரே இடத்துல ஆர்கனைஸ்டாக இருக்கும். ஸோ எல்லாமே டிவைட் பண்ணி வச்சுருக்கலாம், எல்லாம் மிக்ஸ் ஆகாமல் இருக்கும். அதே மாதிரி திருப்பி வைக்கும்போது கூட நம்மளுக்கு இது ஒரு ஆர்கனைசராக யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே மிக்ஸ் ஆகாமல் நீட்டாக அப்படியே இருக்கும். தேர்ட் ஐடியா பார்க்கலாம். இதுக்கு நான் இது மாதிரி 2 பாக்ஸ் எடுத்திருக்கேன். டஸ்ட்பினில் இது மாதிரி நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிக்கோங்க. இதுக்கு நேராக ஆப்போசிட்டில் இன்னொரு பாக்ஸை ஒட்டிக்கிறேன். இது மாதிரி 2 பக்கம் ஒட்டியாச்சு. இது மாதிரி வேஸ்ட் கவர் நம்ம வீட்டில் நிறையா இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம கார்பேஜ் பேக்காக யூஸ் பண்ணிக்கலாம். பேக்கோட ஹேண்டில் வந்து இந்த பாக்ஸில் வந்து இது மாதிரி மாட்டி விட்டுக்கலாம். ஸோ குப்பை போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நார்மலாக நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபோர்த் ஐடியா பார்க்கலாம். இதுக்கு நான் வேஸ்ட்டு ஸ்வீட் பாக்ஸ் எடுத்திருக்கேன். இது மாதிரி எந்த பாக்ஸ் வேணால் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நிறைய ஜுவல்லரி பாக்ஸ் எடுத்திருக்கேன். இதில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஸ்வீட் பாக்ஸில் வச்சு ஒட்டிக்கிறேன். எத்தனை பாக்ஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த அப்படி நீங்கள் ஒட்டிக்கோங்க. இப்போ இதில் ஃபேன்சி திங்ஸ்லாம் நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இது ஒரு மல்டிபர்பஸ் ஆர்கனைசர் தான். இதை வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸோட இந்த ஜுவல்லரி பாக்ஸோட மூடி வச்சு இது மாதிரி மூடிடுங்க. எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் வந்து இந்த பாக்ஸில் இருக்கும். அதை கூட நம்ம இது மாதிரி ஹேர் பின் இது மாதிரிலாம் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்க ஸ்பேஸையும் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஆர்கனைஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்வீட் பாக்ஸோட மூடி வச்சு மூடிட்டு இது நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது ட்ராவல் பேக்கில் போட்டிங்கன்னா எப்படி இதை ஆடினாலும் உள்ளே இருக்க எதுவுமே மிக்ஸ் ஆகாது. எல்லாம் நம்ம எப்படி வச்சோமோ அதே மாதிரியே இருக்கும். சின்ன சின்ன திங்ஸ்லாம் வந்து ஒன்றுக்கு ஒன்று மிக்ஸ் ஆகாமல் அப்படியே இருக்கும். நம்ம அதே மாதிரி எடுத்து யூஸ் பண்ணும்போதும் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நம்ம ட்ராவல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வீட்டில் இது ஒரு ஆர்கனைசராக கூட அப்படியே நம்ம வச்சிடலாம். திருப்பி எடுத்து ஒவ்வொரு இடத்துல வைக்கணும் அவசியம் இல்லை. எல்லாம் ஒரே இடத்துல இருக்கும். இந்த ஐடியா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபிஃப்த் ஐடியா பார்க்கலாம். இதுக்கு நான் இது மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்திருக்கேன். எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் எடுத்துக்கோங்க. இது மாதிரி கார்ட்போர்டு எடுத்து இந்த பாக்ஸ்குள்ளே வச்சு அந்த சைஸ்க்கு தகுந்த அப்படி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது மாதிரி உள்ளே வச்சு பார்த்து கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா ஃபிக்ஸ் ஆகுது. இப்போ இந்த கார்ட்போர்டில் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த கார்ட்போர்டை ஹாஃபில் இருந்து நான் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். இது மாதிரி கீழே அப்ளை பண்ணிட்டு இந்த சைடும் ஹாஃப் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ இதை இந்த பாக்ஸில் வச்சு இது மாதிரி ஒட்டிக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இது உங்களுக்கு 4 வேணும்னா கூட கார்ட்போர்ட் வச்சு 4 டிவைட் பண்ணி ஒட்டிக்கோங்க. இப்போ இந்த பாக்ஸில் நான் மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுருக்கேன்.
இது ட்ராவல் பண்ணும்போது கூட யூஸ் ஆகும். நம்ம கொஞ்சமாக வந்து ஒரே பாக்ஸில் ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணி வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுறது கூட இந்த ஐடியா யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். சிக்ஸ்த் ஐடியா பார்க்கலாம். இதுக்கு நான் இது மாதிரி பாக்ஸ் எடுத்திருக்கேன். தெர்மாக்கோல் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. இது மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணி வச்சு ஒட்டணும் அவசியம் இல்லை. இது மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கனாலே உள்ளே போயிடும். இப்போ நம்ம இது மாதிரி பின்னெல்லாம் வந்து இதில் வந்து பின் பண்ணி வச்சுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம தச்சிட்டு இருக்கும்போது இதை பக்கத்தில் வச்சுட்டோம்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். செவன்த் ஐடியா பார்க்கலாம். இதுக்கு இது மாதிரி நான் பாக்ஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் எடுத்துக்கோங்க. இது மாதிரி வால்லையோ இல்லைன்னா கதவுக்கு பின்னாடி இது மாதிரி டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டிட்டிங்கன்னா ஐடி கார்டு, டை, இது மாதிரி வெயிட்டு கம்மியான திங்ஸ்லாம் நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். எய்த் ஐடியா பார்க்கலாம். இதுக்கு இது மாதிரி பாக்ஸ் எடுத்திருக்கேன். இன்னும் பெரிய சைஸ் இதே மாடலில் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இதை வாலில் வந்து இது மாதிரி ஒட்டி வச்சுருக்கேன். நம்ம வந்து குக்கருக்கு யூஸ் பண்ணுற வெயிட் வந்து இது மாதிரி வச்சுக்கலாம். அடிக்கடி தேட வேண்டிய அவசியம் இல்லை. இது மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டோம்னா ஒரே இடத்துல நம்மளுக்கு வந்து இருக்கும். நைன்த் ஐடியா பார்க்கலாம். இதுக்கு கார்போர்டு ஜுவல்லரி பாக்ஸும் எடுத்து வச்சுருக்கேன். நடுவில் ஒட்டுறதுக்கு மட்டும் இது மாதிரி பெரிய சைஸ் பாக்ஸ் எடுத்துகிட்டு சுற்றி இருக்கிறதுக்கு சின்ன சைஸ் இல்லைன்னா பாக்ஸோட மூடியை கூட நீங்கள் ஒட்டிக்கலாம். இப்போ இது வந்து பெயிண்ட் பேலட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். நடுவில் வந்து பெரிய பாக்ஸில் வந்து தண்ணி எடுத்துகிட்டு சுற்றி இருக்கிறதுல வந்து கலர் யூஸ் பண்ணி இதை வந்து கலர் பேலட்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 10th ஐடியா பார்க்கலாம். இதுக்கு இந்த சைஸில் நான் பாக்ஸ் எடுத்திருக்கேன். ரொம்ப பெரிய சைஸும் ரொம்ப சின்ன சைஸ் பாக்ஸும் எடுத்துக்காதீங்க. நான் மார்க் பண்ணியிருக்கிறது மேலே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கத்தியை நல்லா சூடு பண்ணிவிட்டு கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இது மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதை நம்ம ப்ரஷ் கவராக யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரஷ் எந்த சைஸில் இருக்கோ அதுக்கு தகுந்தபடி நீங்கள் அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது. இது மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு டஸ்ட்டு போகாமல் இருக்கும். நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது கூட எடுத்துகிட்டு போய்க்கலாம். அதே மாதிரி இதை டபுள் சைட் டேப் போட்டு செவத்தில் நீங்கள் ஒட்டிட்டிங்கன்னா இது வந்து ப்ரஷ் ஆர்கனைசராக வந்து வச்சுக்கலாம். நீங்கள் எத்தனை ப்ரஷ் ஆர்கனைஸ் பண்ணுமோ அத்தனை பாக்ஸ் வந்து கட் பண்ணி இது மாதிரி ஒட்டி வச்சுக்கோங்க. இது வந்து ஆர்கனைசராக சும்மா இது மாதிரியே நம்ம மாட்டி விட்டுடலாம். இல்லைன்னா டஸ்ட்டு போகாமல் இருக்குன்னா இது மாதிரி கேப்பை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோம்னா டஸ்ட்டு போகாமல் நீட்டாக இருக்கும். நம்ம நார்மலாக ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ரஷ்ஷை எடுத்துகிட்டு மறுபடியும் இதை வந்து க்ளோஸ் பண்ணி யூஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஐடியாஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.